ஒரு 18, 19, 20 இயர்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சொன்னா டை பண்ணி தான் ஆகணும். 30 to 50 டை பண்ணி தான் டை அடிச்சுதான் ஆகணும். ஸோ டை அடிச்சா முடி வந்து போட்டு அரைச்சு என்னடா இது இந்த டை சரியில்லை அந்த டை சரியில்லை சொல்லி மாத்தி மாத்தி அடிச்சு 90% முடி போன பிறகு தெரிஞ்சது டை எனக்கு ஒத்துக்கல. நான் என்ன பண்றது? சரி, தாடி வந்து சின்ன வயசுல இருந்த தாடினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தாடியில ஒரு பவர் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை தருவான்னு நம்பிக்கை இருக்கட்டும். சின்ன பிள்ளை தர நம்பிக்கை ஊட்டணும். அதுக்கெல்லாம் புகை தெரிவு ஊட்டி பண்ண வாழ்க்கையே சீரியஸ் ஆயிடும். தாடி இருந்தா ஏதோ ஒரு பவர் அப்படின்னு தாடிக்கு தண்ணி அடிச்சா தாடி ஒட்டாது, புகையெல்லாம் கருப்பாயிடும். சரி, தாடி கூட அப்படிதான். இப்போ வந்து சில பேர் சொன்னாங்கன்னா வந்து இது சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு மேல வேலை போறாங்க, ஆன்மீக வேலை பண்றாங்க. இதுல என்ன பிரயோஜனம்? அங்கேயே போய் தியானம் பண்ணணுமா? நீங்க வேற இடம் கிடைக்காதா? அப்போதான் வந்து பலன் கிடைக்குமா? இப்போ வந்து உங்க வீடு இருக்கு, சமையலறைக்கு போனா என்ன தோணும்? சாப்பிடவும் தோணும். பெட்ரூமுக்கு போனா என்ன தோணும்? தூங்கணும் தோணும். லைப்ரரிக்கு நாளுக்கு போனா எல்லாத்தையும் படிக்கணும் தோணும். ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு போனா குடிக்கணும்னு தோணும். பூஜா ரூமுக்கு போனா தூங்கணும்னு தோணும். ஸோ இமயமலை மாதிரி ஒரு பூஜா அறை மாதிரி அங்கே போன தோணுது, தானா தோணுது. சரி, என்ன வரும் இதால? என்ன சக்தி? என்ன வரும்னா, ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு வந்து கடவுள் பக்தி எல்லாம் கிடையாது, கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது. அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் நண்பன் வந்து மந்திரி கூட, ரொம்ப புத்திசாலி. அந்த மந்திரி நண்பன் ராஜாவுக்கு எல்லா விதத்துக்கும் துணையா இருந்தான். அந்த மந்திரிக்கு வந்துட்டு ரொம்ப பொறுப்பு, மாளிகை, வீடு, சர்வெண்ட்ஸ், ஏகப்பட்ட சர்வெண்ட்ஸ், பணம் எல்லாமே என்னடா இதை வாழ்க்கை மெட்டீரியலிஸ்டிக் சூழலுக்கு சொல்லி ராஜாக்கிட்டே எனக்கு இது வேண்டாம். அப்போ என்ன பண்ண போறேன்? நான் துறவியா போடுவேன். ராஜா சொன்னாங்க, சரி இப்போ எங்கே போகலாம், வருவான் அப்படின்னு விட்டாங்க. அவரு வந்து அங்கங்கே அறிஞ்சிருந்து எங்க ஊருக்கு வந்தாங்க. ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஹட் பின்னால மிஷின் கன் வச்சு நிக்கிறானுங்க பாரு. அங்கே வந்து பாத்தியா மிஷின் கன் வச்சு. ராஜாவுக்கு வந்து அந்த மிஷின் கன் வச்சு பின்னால பிளாக் ஹெட் பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவர் வந்தார தெரிஞ்சுட்டு அவரை பார்க்கறதுக்கு ராஜா வர்றாங்க. நண்பரை பார்க்கறதுக்கு ராஜா அந்த துருவிக்கிட்ட வர்றாங்க. அவர் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க நிற்கிறாங்க. என்பா இவ்வளவு செஞ்ச அழிஞ்சிருக்க, நீ என்ன சாதனை செஞ்ச, உனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கேட்டார். யாராவது நண்பருக்கு துருவிக்கிட்ட அந்த துருவி சொன்னாரு, நேற்று வரைக்கும் நீங்க உட்கார்ந்துருந்தீங்க, நான் உங்க முன்னால நின்றுட்டு இருந்தேன். இப்போ நான் உட்கார்ந்துருக்க, நீங்க என் முன்னால நின்றுட்டீங்க. அதான் அதோட சக்தி, அதோட பவர். போக போக தான் தெரிய வைக்கனா. இந்த தியானம் எல்லாம் சொல்றேன். மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த சிவாஜி புரொடக்ஷன்ஸ், வாசு சார், என்னுடைய ஃபேன்ஸு, தமிழ் மக்கள் அனைவருக்குமே, பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த வர படம் சிவாஜி கூட, அதுக்கு கூட நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க நம்பிக்கையில். ஒவ்வொரு படமும் வந்து டிஃப்ரெண்டாக செய்யணும் ஒரு ஆசையோடு தான் நான் அந்த டைம் எடுத்தேன். அந்த படம் நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த படம் செய்யணும் கூட அந்த படம் எனக்கும் பிடிச்சிருக்கணும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கணுங்கிற ஒரே நோக்கம் தான். சும்மா ஒரு பணத்துக்கோ இல்லை ஒரு பேருக்கோ அதுக்காக இல்லை. சிவாஜி படக்கூடம் நல்ல அமையுங்கிற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.